எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப தவிர்ந்து தூரமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய நப்சு கிட்ட இருந்து நம்முடைய கெட்ட சிந்தனைகளை விட்டும் தூரமாக இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நப்சு கிட்ட இருந்து நாம பாதுகாப்பாக இருப்பதற்கு துவாக்கள் ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா துவாக்கள் இருக்குது. அந்த துவா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நப்ச பொறுத்த வரைக்கும் தீய சூழல்ல இருந்தீங்க, தீய நபர்களோடு இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சந்தேகமே இல்லாம அங்க பாவம் செய்திரும். நப்ச பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவர்களோடு இருக்கிறீங்க, நல்ல சூழல்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த நேரத்தை நப்சு நன்மைகள் தான் செய்யும். சோ துவாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களையும் கவனம் செலுத்தணும். துவா என்னன்னு சொன்னா ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபியர்கள் கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வ அஇத்னி மின் ஷர்ரி நஃப்ஸி. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே எனக்கான நன்மையான விஷயங்களை உதிக்க செய்வாயாக, என்னுடைய நஃப்ஸின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. இந்த துவாவை நம்ம அனைவரும் ஓதுவதோடு சேர்ந்து நல்ல சூழல்ல இருப்பதற்கான வாய்ப்பையும் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக.